நமக்கு யாராவது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா அப்படியே டமால் டுமில்னு வெடிப்போம். சிலர் யாராவது நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா நம்மளும் அவனை விட பயங்கரமான வார்த்தைகளை பேசுவோம். சில நேரத்துல நமக்கு விரோதமா எழும்பும் போது நம்முடைய முயற்சிகளினால நம்முடைய பலத்தை சார்ந்து நம்ம இப்படி செஞ்சு அதை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பாருங்க, அது தவறான அணுகுமுறை. ஏன்னா பைபிள்ல அழகா பக்தன் சொல்லுகிறார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு அது தேவ பலமுள்ளவைகளா இருக்குது. ஆமாங்க, நம்ம போராடுறதெல்லாம் சில நேரத்துல ஜெயிக்காது. அது இன்னும் பிரச்சனையை கூட்ட, அது இன்னும் பகையை வளர்ப்பதற்கு தான் ஏதுவா இருக்கும். ஆனா நீங்க மனுஷனோட போராடாம அவங்களுக்குள்ள செயல்படுகிற ஆவிகளை கட்டி நீங்க செபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற அரண்கள் அது நிர்மூலமாகும். ஏன்னா அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு ஏதுவான தேவ பலன் உங்களுக்குள்ள இருக்குது. அந்த தேவ பலத்தினாலே நிரப்பப்பட்டு மாம்ச பலத்தினால் அல்ல. மாம்ச பலன் கோபத்தையும் வன்மத்தையும் தான் ஏற்படுத்தும். ஆனா தேவ பலன் ஆவிக்கு விரோதமாய் சத்துருவின் கிரியைகளுக்கு விரோதமாய் போராடும். அது அரண்களை நிர்மூலமாக்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட அப்படிப்பட்ட அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தோடு கூட அரண்களை நிர்மூலமாக்குங்கள், நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஏன்னா சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த ஜெயத்தை தந்திருக்கிறார். அந்த ஜெயத்தை தருகிற கர்த்தர் உங்க கூட. God bless you.